வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகம் 2வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரீட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்க்க சொல்கிறாங்க. ஆனி வாஸ் த நெக்ஸ்ட் ஹேர் ஆஃப் த கிங்டம். எ ட்ரீ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சேர். அடுத்து கீழே சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஃபஸ்ட்டு குறிப்பு பாருங்கள். ஃபார்மர் ஆட்ஸ் டேஸ் டு த பிளான்ஸ். டேஸில் என்ன வரும் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேனர் அப்படிங்கிறது தான் அங்கே வரணும். மேனர் அப்படின்னாக்கா உரமிடுதல் அப்படின்னு அர்த்தம். 2வது பிக்சரை பாருங்கள். மை மதர் டேஸ் த பொட்டேட்டோஸ் டு மேக் கறி. இதன் பொருத்தமான வார்த்தை. அதை நம்ம இந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸில் கோடு போட்ட அந்த வார்த்தைக்கு ரைமிங் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிங் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம பொருத்தமாக ரிங் அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள். 4 அதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டோர் அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சரை பாருங்கள். இட் இஸ் ரைனிங், ப்ளீஸ் டேக் டேஷ் அம்பர்லா. அம்பர்லாவுக்கு முன்னாடி ஆன் அப்படின்ட்டு வரும். அந்த ஆன் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பிக்சரை பாருங்கள். டேஷ் சன் இஸ் பிரைட் டுடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வரணும். அதை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க் வித் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்சரை பாருங்கள். பக்கத்தில் மலர் ஹேஸ் ஏ பென்சில். டேஷ் பென்சில் இஸ் வெரி லாங் ஹேர் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம். அவளுடைய பென்சில் அப்படின்ட்டு வரணும். அடுத்தது பாருங்கள். ஐ லைக் டென்னிஸ், இட் இஸ் மை ஃபேவரட் கேம். ஹிஸ் மை அப்படின்ட்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மை அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதை எடுத்து நம்ம இந்த கோட்டில் எழுதியிருக்கிறோம். அடுத்து ரீட் லவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வாசித்து பாருங்கள். அதுக்கு கீழே சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி ஓல்டு மேன் ஹேட் நோ டேஷ் ஃபார் ஹிஸ் வெல்த் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் HEIR அந்த ஹேர் அப்படிங்கிறது தான் அங்கே வரணும். அடுத்து செகண்டு பாருங்கள். தி ஃபார்மர்ஸ் டேஷ் த கிராப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நர்ச்சர் அப்படிங்கிறது தான் சரியானது. நர்ச்சர் அப்படின்ட்டு எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் அந்த கோட்டில். அடுத்த பக்கத்தில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் ஏ அண்ட் தி அப்படின்ட்டு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கீழே நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். பிக்சரை பாருங்கள். டேனி பாட் அண்ட் இங்க் பாட்டில் ஃப்ரம் த ஷாப். அடுத்தது பிக்சரை பாருங்கள். தி எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்படின்ட்டு கீழே கேட்டிருக்காங்க. பிக்சரை பாருங்கள். தி மங்கி ஸ்விங்ஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் ட்ரீ டு ட்ரீ. அடுத்தது மை மாம் மேட் ஆல் த குக்கீஸ் பை ஹெர் செல்ஃப். ரைட் ஏ பேரலல் போயம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அந்த போயம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் நம்மளை கீழே ஒரு பிக்சர் கொடுத்துட்டு போயம் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி பிளான்ட்ஸ் ஆர் க்ரீன், த ட்ரீஸ் ஆர் க்ரீன், தி லீவ்ஸ் ஆர் க்ரீன், வாட் எல்ஸ் இஸ் க்ரீன், மை அம்பர்லா இஸ் க்ரீன், மை ஹேட் இஸ் க்ரீன் அண்ட் ஆல்சோ மை பேக் இஸ் க்ரீன். இந்த மாதிரி இதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் ரீட் அலவுட் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வாசித்து பாருங்கள். கீழே பாருங்கள். ரீரைட் ஈச் சென்டென்ஸ் வித் த சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடு போடப்பட்டுள்ள அந்த வார்த்தைக்கு பொருத்தமான சினானிம்ஸை பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை திரும்ப எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ரவி வெண்ட் டு எ கார்டன், தேர் ஹி saw டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். வேரியஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மேலே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம சினானிம் வேர்டு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை திரும்ப நம்ம எழுதியிருக்கிறோம். இதே போல் அடுத்தது பாருங்கள். ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதை மாற்றி நம்ம ஹானஸ்ட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். தி ஹானஸ்ட் பர்சன் நெவர் சீட்ஸ் எனி ஒன் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம்.
அடுத்தது fill in the blanks with a and the அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மை மதர் bought an umbrella and a hat from the village fair. She gave the hat to me and an umbrella to my sister. அடுத்து fill in the blanks with the correct word. யுவர், அவர், தேர், ஹிஸ் அப்படின்ட்டு 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எந்த வார்த்தையை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளை கேட்டிருக்காங்க. கோர்ட்டில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு யூ மஸ்ட் ஆல்வேஸ் வியர் யுவர் யூனிஃபார்ம் அட் ஸ்கூல். ஹி ஆல்வேஸ் கீப்ஸ் ஹிஸ் திங்ஸ் இன் த கபோர்ட். ஆர்யா அண்ட் சூர்யா play with their sister in the park. We took our swimsuit to the swimming class. அடுத்த பக்கத்தில் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இது சம்மந்தமான கேள்விகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஹூ ஒன் த காம்படிஷன்? ஆனி ஒன் த காம்படிஷன். ஒய் த சீட்ஸ் நெவர் க்ரோ? தி கிங் ஹேட் கிவன் பாயில்டு சீட்ஸ் டு த சில்ட்ரன். ரீட் லவுட் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வாசித்து பாருங்கள். அடுத்து கீழே ரீட் த பேசேஜ் அண்ட் fill in the blanks அப்படின்ட்டு ஏ அண்ட் தி அப்படிங்கிறத ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எங்கே போடணும் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். மை கிராண்ட்பா இஸ் அன் ஓல்டு மேன். ஹி ஹேஸ் எ பிக் ஹவுஸ் நியர் எ லேக். தி ஹவுஸ் ஹேஸ் எ பியூட்டிஃபுல் கார்டன். தெர் ஆர் மெனி பிளான்ட்ஸ் அண்ட் த ஹியூஜ் ட்ரீ இன் த கார்டன். அடுத்த பக்கத்தில் ரீரைட் த சென்டென்ஸ் பை ரீப்ளேசிங் த அண்டர்லைன்டு வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அலெக்ஸ் வாஷ்டு ஹிஸ் கார் மைசெல்ஃப். மைசெல்ஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு பதிலாக சரியான வார்த்தையை நம்ம போட்டு எழுதியிருக்கிறோம். அலெக்ஸ் வாஷ்டு ஹிஸ் கார் ஹிம்செல்ஃப். செகண்டு பாருங்கள். வி பேக்டு திஸ் கேக் யுவர் செல்ஃப். வி பேக்டு திஸ் கேக் அவர் செல்ஃப். அடுத்து ஃப்ரேம் எ சென்டென்ஸ் ஃபார் த கிவன் வேர்டு. 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சீட்லிங்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருக்குது. தி சீட்லிங் இஸ் க்ரீன் அப்படின்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம். செகண்ட் பாருங்கள். கிங்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தி கிங் ரூல்டு த கிங்டம் அப்படின்ட்டு நம்ம செகண்ட் சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமான கேள்விகளை கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒய் டிட் ஆனிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் டு யூஸ் சம் அதர் ஷீட்ஸ்? ஆனி வாஸ் சேட், ஸோ ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ்டு to use some other shades. Second question பாருங்க. Who taught her to be honest? Annie's parents thought to be honest.